இந்த தமிழகத்தில் கேப்டனுடைய ஆங்காங்கே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்ற நினைவு சின்னங்கள் வைக்க வேண்டும். கேப்டன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி தாருங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காமராஜருடைய ஆட்சி, அவரை மாதிரி நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்படி இருக்கும் தருவாயில் இப்ப இருக்கிற தமிழக அரசு காமராஜருடைய கொள்கை திட்டங்களும் கேப்டனுடைய கனவையும் நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறத கேட்டு அறிவதற்கு நம்முடன் சமூக ஆர்வலர் ஜான் லாரன்ஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். நேரடியாக அவரிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம், வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நீங்க எங்க மீடியால நிறைய வாட்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நல்ல விதமாட்டு அவருடைய கொள்கைகளை பற்றி நீங்க பேசியிருக்கீங்க. இப்போ காமராஜருடைய கொள்கை திட்டம், அவருக்கு ஆட்சிக்கு பின் அதே திட்டத்தை கொடுக்கணும்னு நினைத்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்படி இருக்கும் தருவாயில் இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இவங்க இருவருடைய திட்டங்களையும் நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன சார்? RSA ஃபிளாஷ் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் சார். இதுக்கு முன்னால இந்த மீடியால தமிழகத்தை ஆட்சி செய்த காமராஜருடைய தன்மைகள் இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் தெரியும். அதனால் நம்ம அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா ஆட்சிக்காரங்களும் காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று முழக்கம் போடுறாங்க. ஆனா யாரும் செய்ய போறதில்லை. அந்த காமராஜருடைய செயல் திட்டங்களையும் காமராஜருடைய கொள்கைகளையும் உள்வாங்கியவர் கேப்டன். அப்போ கேப்டனை தவிர உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாமே காமராஜரை போல நாங்களும் ஆட்சி அமைப்போம், ஆட்சி தருவோம் அப்படின்னு சொல்லி தேர்தலை தான் சந்திக்கிறாங்களே தவிர, ஆனா அவங்களால காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடியல. கேப்டனால மட்டும்தான் காமராஜருடைய ஆட்சியையும் செயல் திட்டங்களையும் செய்ய முடியும் என்று நான் இதுக்கு முன்னால் உள்ள மீடியால நான் பேசியிருக்கிறேன். எப்படின்னா, காமராஜர் வறுமையின் கோலத்திலே பிறந்து இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்து வறுமையிலே இறந்து போனவர் என்பது உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திற்கு தெரியும், இந்த நாடறியும் போற்றக்கூடிய ஒரு மகான். செல்வ செழிப்பிலே வளர்ந்தவர் விஜயகாந்த். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தமிழக மக்களும் இதை யோசித்து பார்க்க வேண்டும். காமராஜருடைய முன்பின் உள்ள நிலைமை. ஆனால் விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் வளமையிலே தொழிலதிபருடைய மகனாக வாழ்ந்தவர். அவர் திரையுலகிலே சம்பாதிக்கிறார். சார், கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு ரைஸ் மில் ஓனருக்கு மகனா இருந்தாலும் அவர் திரையுலகுக்கு வரும்போது பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருக்காரு. ஆமா சார். கேப்டன் அவர்கள் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் சினிமா துறைக்கு வந்த பொழுது எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டார். பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், நஷ்டங்கள். ஏனென்று சொன்னால், இவர் கருப்பு எம்ஜிஆர் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். கருப்பு எம்ஜிஆர் அவர் என்று ஏன் சொல்லி இவருடைய கருமை நிறத்தை சுட்டி காட்டினார்கள். ஆனால் ஆண் அழகன் கருப்பிலே அவருடைய முகத்தில் இருக்கின்ற ஒரு தெளிவான ஐஸ்வர்யம் எந்த ஒரு உலகத்திலும் யாரிடமும் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் நல்ல ஐஸ்வர்யவானாக காட்சியளிப்பார். அதனால இவரை கருப்பு எம்ஜிஆர் என்று சொன்னார்கள். கருப்பிலும் நம்முடைய கேப்டன் ஆணழகன். அந்த கருப்பு என்ற காரணத்தினால் சில நடிகைகள் அவரிடம் நடிப்பதற்கு இவன் கூடவா நாங்கள் நடிக்க வேண்டும் என்று நிராகரித்தார்கள். இந்த நிராகரிப்புக்கு மத்தியிலும் அவருடைய விடாமுயற்சி அவரை உச்சத்திற்கு கொண்டு வந்தது. அவர் தானாக சம்பாதிக்க தொடங்கிய உடனே ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். காமராஜர் எல்லாவற்றிலும் சிறந்தவராக சுதந்திர போராட்டத்திலே போராடி மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தவர். நல்ல பல திட்டங்களை செய்தவர். தமிழகத்தை உயர கொண்டு போனவர். இந்த இந்திய நாட்டினுடைய புகழையும் எல்லா நாட்டிலும் உயர செய்தவர். அதை போன்று கேப்டன் செல்வ செழிப்பிலே வாழ்ந்து தனக்கென்று சினிமா துறையிலே சேர்ந்து பல லட்சங்களை சம்பாதிக்கின்ற உடனே ஏழைகளுக்கு கொடுக்கிறார். சார், ஒரு விஷயம், அவர் சினிமாவில் சம்பாதிப்பதற்கு முன்னாடியே அவர் ரைஸ் மில்ல அப்பா கூட இருக்கும் போதே அங்க உள்ள தொழிலாளர்களுக்கும் நிறைய அவர் உதவி பண்ணியிருக்காரு. கேப்டனை பற்றி புதுவிதமான உண்மை சம்பவங்களை திரும்ப திரும்ப கேட்கறீங்க.
இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய சாதனைகள் இருக்கிறது. அவர் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னாலே உழைத்து ஏழைகளுக்கு கொடுத்தவர். சினிமா துறைக்கு வந்த பிறகும் அவர் பல கோடிகளை சம்பாதித்தாலும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் கேப்டன் அவர்கள். இந்த ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த காமராஜருடைய திட்டங்கள் என்ன என்பதை, காமராஜரை ஆசானாக கொண்டு குருவாக கொண்டு அவருடைய செயல் திட்டங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தானிய தலைவன் தான் கேப்டன் அவர்கள். அதனால்தான் நான் இதற்கு முன்னால் உள்ள பேட்டியிலே சொல்லி இருக்கின்றேன், காமராஜருக்கு பின்னால் இந்த தமிழகத்தில் இப்படி ஒரு தலைவன் வரப்போகிறது இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. இப்பொழுது நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த 2 பேருடைய செயல் திட்டத்தையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் செய்வாரா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கும் பொழுது, செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், விஜய் அவர்கள் கேப்டனை போன்று சம்பாதித்து அவருக்கென்று ஒரு நிலையை அடைந்து விட்டார். சம்பாதித்து ஒரு பெரிய செல்வந்தனாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். இனி அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்வேன், நான் உச்சத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறேன் என்று அவருடைய அந்த உறுதிமொழியை பார்க்கின்ற பொழுது இந்த 2 பேருடைய செயல் திட்டத்தையும் கையில் எடுப்பார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேரையும் நான் விளக்கமாக சொல்லிவிட்டேன். இவரும் உச்சத்துக்கு போய்விட்டார். வசதியிலே உச்சத்துக்கு செல்வ சீமானாக இருக்கின்றவர். இனி எனக்கு சம்பாதிக்க வேண்டாம், நான் ஏழைகளுக்கு பணி செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, காமராஜருடைய திட்டங்களையும் கேப்டன் விஜயகாந்தனுடைய செயல் ஆதிக்கத்தையும் செயல்களையும் கட்டாயம் அவர் கையில எடுப்பார் என்பதுதான் அந்த உறுதிமொழியில் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சம்பாதிக்கவில்லை. RSA Flash Media and Captain News presents the Creator Awards. இவரும் இனி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதற்கு முன்னால் தமிழக மக்களுக்கு என்று நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், காமராஜர் எதுவும் சம்பாதிக்காமல் சென்றார். செல்வந்தனாக வாழ்ந்த கேப்டன் மக்களுக்காக செய்து கடனாளியாக சென்றார். இப்ப செல்வ சீமானாக இருந்து கொண்டு அரசியல் வந்திருக்கிற விஜயை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அதனால்தான் அந்த 2 பேருடைய செயல் திட்டங்களை இவர் கட்டாயமாக நிச்சயமாக நிறைவேற்றுவார், நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆதங்கமும் மக்களிடம் இருக்கின்ற காரணத்தினால் தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இடப்பட்ட கொஞ்சம் தரகர்கள் வந்தார்கள் தமிழ்நாட்டில். தமிழ்நாடை குட்டி சுவராக்கியது மட்டுமல்ல, பாரம்பரியமே இல்லாத, எந்த விதமான பின்புலமும் இல்லாத இந்த காமராஜருக்கு பின்னால் ஆண்டவர்கள் அத்தனை ஆட்சியாளர்களும் இன்று இந்தியாவுடைய அதிகப்படியான பல லட்சம் கோடிகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யாருடைய பணம்? இவருடைய பூர்வீக பணமா? இல்லை இவர்கள் அரசு பணியில் இருந்து சம்பாதித்தார்களா? இவர்கள் பல 1000 கோடிகளை வைத்துக் கொண்டு இன்று அது செய்தோம் இது செய்தோம் என்று திட்டங்களை சொன்னார்களே தவிர தமிழ்நாடை பிச்சைக்கார நாடாக மாற்றினார்கள். தமிழ்நாடை அலங்கோலப்படுத்தினார்கள். இவர்கள் உயர்ந்தார்கள். நான் உங்களுக்கு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை பார்க்கின்ற அத்தனை மக்களுக்கும் தெரியும், காமராஜர் ஆட்சியில் இருந்து இறங்கி போகும் பொழுது என்ன சம்பாதித்திருக்கிறார். தன்னுடைய முகவரியை கூட பிள்ளைகளுக்கு தெரிவிக்காமல் போனார். கேப்டன் எல்லாம் இழந்து போனார். எல்லாம் சம்பாதித்து வந்திருக்கின்ற விஜயினுடைய பார்வைக்கு நான் வருகிறேன். ஆக இந்த இடப்பட்ட காலம், காமராஜருக்கு பின்னால் இப்பொழுது உள்ள தமிழக ஆட்சியாளருக்கு முன்னால் இருந்தவர்கள் சம்பாதித்திருக்கின்ற கோடிகள் என்ன செய்தார்கள்? தமிழகத்திற்கு எந்த வேலை வாய்ப்பை உருவாக்கினார்கள்? இல்லை. இதை இனி ஒரு நாள் என்னென்ன வேலை வாய்ப்புகள், இவர் அட்டூழியங்களை எல்லாம் இனி ஒரு நாள் இந்த மீடியாவில் நான் பேசுவதற்கு, விவாதம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆக செல்வ செழிப்பிலே இருக்கின்ற விஜய் ஒரு அறிக்கை விட்டார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உச்சத்திற்கு வந்து விட்டேன், பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கிறேன், இனி மக்கள் பணி செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த 2 பேருடைய திட்டங்களையும் கையில் எடுப்பார். அந்த நம்பிக்கை இந்த மக்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. சார், முதல்வர் விஜய் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றுவார் என எதிர்பார்க்கறீங்க? என்னென்ன திட்டங்கள்னு விஜய் அவர்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன? அரசியல்
சிந்தித்து அவர் பார்க்கிறார். ஆனா நிறைய பேர் அவர் பேசலன்னு தான் புகார் சொல்லிட்டு இருக்காங்க. சரி. அவர் அமைதியா இருக்கிறதுக்கு அவருடைய திட்டங்கள் நன்மையா தான் இருக்க மக்களுக்கு, இல்லையா? இவருக்கு முன்னால் ஆட்சி வைத்தவர்கள் அது செய்வோம் இது செய்வோம் என்று பேசியே தமிழ்நாடை குட்டி சோறாக்கினார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிற்காக உழைத்து 2 பேரும் தேய்ந்து போனார்கள். இவர்கள் பேசி 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 பேசியே தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடித்து தமிழுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்தவர். இவருக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் தீய சக்தி ஆட்சிகள், அடங்காபிடாரித்தனமான ஆட்சி, கொள்ளை கூட்ட ஆட்சி. அதை விரிவாக பேசுவதற்கு நேரம் போதாது. சார், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசலன்னு எதிர்கட்சி எல்லாருமே கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லாருமே சொல்லிட்டு சோசியல் மீடியாலும் சரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரு மௌனம் காக்குறதுக்கு என்ன சார் காரணம்? ஆக இவர் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் நீங்கள் சொன்னது போல் அமைதியாக இருக்கிறார். விஜய்க்கு எல்லாமே தெரியும், எல்லாமே அவர் உற்று பார்க்கிறார், நன்றாக கவனிக்கிறார். பேசி பலன் இல்லை, பேசி பேசியே மக்களை கெடுத்தார்கள். இந்த பேசுவதை விட்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அமைதியாக சிந்தித்து ஒவ்வொருவருடைய கருத்தையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார். அது வெளியில் வரும், நிச்சயமாக வெளியில் வரும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதிரடி முடிவுகளை எடுப்பார். நான் இதற்கு முன்னுள்ள மீடியாவில் பேசியிருந்தேனே, எவனையும் எடுக்க முடியாத ஒரு அதிரடி முடிவு அல்லவா இந்த கனிம வள கொள்ளையினுடைய தடுப்பு. எதிர்பார்த்தோமா? யாராவது பேசினார்களா? இல்லையே. அந்த பிரச்சனை இப்ப ஓய்ந்து போன சூழ்நிலையில் அவர் அதிரடி முடிவெடுத்திருக்கிறார். இதை போன்று என்ன நடக்கிறது, எந்தெந்த அலுவலகத்தில் என்ன நடக்கிறது, என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அடுத்த யோசனை செய்திருக்கிறார். அதை தான் நான் முதலில் சொன்னேன். என்ன சொன்னேன்? காமராஜருடைய செயல் திட்டங்களையும் கேப்டனுடைய கொள்கைகளையும் கட்டாயம் கொண்டு வருவார் என்பதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒரு காமராஜருடைய பெயரை சூட்டுங்கள் என்று இந்த தமிழகம் கொந்தளித்து கூட அந்த தீய அரசு செய்யவில்லை. பேனா வைப்பதிலும் அவருடைய மூதாதையர்கள் பேரை வைப்பதிலும் தான் கவனம் செலுத்தினார்களே அல்ல. விஜய் அப்படி அல்ல, எந்த முகவரியும் அவர் காட்ட வரவில்லை. காமராஜர் எப்படி முகவரி காட்ட விரும்பவில்லையோ அதை போன்று ஆரம்பத்திலே விஜய் அவர்கள் தன்னை விளம்பரப்படுத்த விரும்பவில்லை. அதனாலதான் காலையில் பள்ளிகளில் போடப்படுகின்ற உணவு திட்டத்திற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்? காலை உணவு திட்டம். காமராஜர் காலை உணவு திட்டம், அமைதியின் முதல் விடை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காமராஜருடைய திட்டங்களை அவர் கிரகிக்கவில்லை என்று சொன்னால், எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், முதல் திட்டமாக காமராஜருடைய பெயரை அவர் வைத்திருக்க மாட்டார். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவனுடைய நகர்வு ஒரு சில திட்டங்களை வகுத்த பின்னால், உள்வாங்கிய பின்னால் யார் எப்படி என்பதை நாம் பேசினார். சார், முதல்வர் விஜய் அவர்கள் அவரோட திட்டங்கள் காமராஜர் பெயரிலே திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதை இனி மாற்ற முடியாது. காமராஜருக்கு பேர் சேர்க்கிறார். தன்னுடைய இந்த உலகமே போற்றுகின்ற காமராஜருடைய பேரை எந்த காங்கிரஸ்காரர்களும் கேட்கவில்லை. சார், இதுக்கு முன்ன உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாருமே ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த திட்டம் என்பது அது முழுக்க அது மக்களுடைய பணம். ஆனா அந்த திட்டத்துக்கு மக்களுடைய பணத்தை அந்த திட்டத்தை நிறைவேற்றி ஆனா அவங்களுடைய பேரை வைக்கிறாங்க. ஆனா இப்போ உள்ள தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இவர் உறவினர்கள் பேர்ல கொண்டு வரலாம் இல்ல? ஆமா, இவருக்கு நிறைய குடும்பங்கள் இருக்குது. செல்வ சீமானிவர் விஜய். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே இல்லாத, பாரம்பரியமே இல்லாத, முகவரி இல்லாதவன் அவனுடைய பேரில் திட்டங்களை கொண்டு வந்தான். இவர் நம்முடைய தமிழகத்தினுடைய, இந்தியாவுடைய ஒரு கர்ம வீரர் காமராஜருடைய பெயரை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் காமராஜருடைய சிஷ்யன். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளும். ஒவ்வொரு திட்டத்தையும் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறார். அதிரடி முடிவுகள் வரும். லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று சொன்னால் விஜய் கட்டாயமாக நிச்சயமாக லஞ்சத்தை ஒழிப்பார். யார் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அது ஆமா சார், ஆமா, கேப்டன் அவர்கள் சொன்னது. இந்த தமிழ்நாட்டில் லஞ்சம் தலைவிரித்து ஆட விடமாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது புரட்சி கலைஞர் கேப்டனுடைய திட்டம். அதை சொல்லிவிட்டு இரண்டாவது அதை கையில் எடுக்கின்றார். அட்டம் மொத்தம். ஏனென்று சொன்னால் கேப்டனை ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப நேசித்தவர். கேப்டனுடைய ஆசீர்வாதம் இவருக்கு இருக்கிறது. கட்டாயமாக கேப்டனுடைய திட்டங்களை இவர் செயல்படுத்துவார். எல்லா இடத்துலயும் இப்போ தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய அண்ணன்னு பதிவு பண்ணிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அண்ணன்னு சொல்வதற்கு நான் எப்பொழுது வளர்ச்சி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய
தளபதி மாண்புமிகு முதலமைச்சருடைய வளர்ச்சி எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? அதாவது கேப்டனுடைய ஆசீர்வாதத்திற்கு பின்னால் தான் இவருடைய வளர்ச்சி ஆரம்பிக்கிறது. ஆக இந்த இளைய தளபதி விஜய் வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதம் எதிலிருந்து தொடங்குகிறது தெரியுமா? இளைய தளபதி விஜய் காமராஜருடைய திட்டத்தையும் செயல்படுத்துவார், கேப்டன் விஜயகாந்தினுடைய செயல் திட்டத்தையும் செயல்படுத்துவார், நிச்சயமாக செயல்படுத்துவார். அவருக்கென்று கொள்கைகளை வகுத்து அவர் வைக்கவில்லை. இந்த 2 பேருடைய திட்டங்களை நிச்சயமாக செயல்படுத்துவார். தமிழக அரசியலிலே பெரிய ஆளாக, இந்தியாவிலே ஒரு பெரிய ஆளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் இந்தியாவிலே பேர் விளங்கும்படியாக. ஏனென்று சொன்னால் இவங்க 2 பேருடைய கேப்டனுடைய கொள்கைகள் காமராஜருடைய கொள்கைகள் திட்டங்களை இவர் கையில் எடுக்கும் பொழுது யாருடைய ஆசீர்வாதம் இவருடைய வளர்ச்சிக்கு காரணம் என்று இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி தான். நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள்? விஜயினுடைய இவ்வளவு வளர்ச்சிக்கு, இவ்வளவு முன்னேற்றத்திற்கு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருடைய வளர்வதற்கு காரணம் சார், இன்றைய தமிழக முதல்வர் வெற்றிக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இந்த இடத்துலதான் நம்ம கேப்டனை நினைச்சு பார்க்கணும். பல படங்கள்ல மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சந்திரசேகர் தன்னுடைய மகனை உயரத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ண அவர் பெரிய ஆள், ஆனாலும் முடியவில்லை. அந்த கேப்டன் என்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு என்னுடைய மகன் சேர்வார் என்று சொன்னால் சொல்லுவார்களே ஒரு பழமொழி, பூவோடு சேர்ந்தனாரும் வணக்கம். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விஜயனுடைய வளர்ச்சியினுடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். இதை விஜயும் புரிந்திருக்கிறார், ஆனால் தான் அவர் அமைதியா இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த முன்னேற்றமும் இல்லை. விஜய் அவர்களுடைய வளர்ச்சி தடைபட்டு சறுக்கி கொண்டு போயிட்டு வீழ்ந்து போய் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் விஜயகாந்தோடு சேர்ந்தால்தான் என்னுடைய மகனுக்கு வாழ்வு உண்டு என்பதை உணர்ந்தவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர், விஜயினுடைய தகப்பனார். விஜயகாந்தை அணுகிறார். இனி ஒரு நபரை உருவாக்கி வளர்ச்சி அடைய செய்து, அதுதான் கேப்டனுடைய பாரம்பரியம், பூர்வீகம். இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களை போல இல்லை, எழும்புகிறவனை தட்டி கீழ் தள்ளுறவங்க அல்ல. விஜயகாந்த் தன்னை சார்ந்தவர், தன்னை விட பல மடங்கு மேலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அதனாலதான் அவரோடு விஜயை சேர்ந்து நடித்தார். அந்த இடத்தில் ஒரு ஆசீர்வாதம், அந்த படத்திலே அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டார் கேப்டன் அவர்கள். அதனால்தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் சொன்னார்கள், அண்ணா நீங்கள் எனக்கு அண்ணன், நான் உங்க தம்பி, எனக்கு அண்ணன் நீங்க, உங்க தம்பினா இனிமேல் எனக்கு தோல்வியே இல்லை. சரித்திரத்தில் பொறிக்க வேண்டும் இந்த வார்த்தையை. அவருடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் விஜய்க்கு இல்லை. நம்முடைய கேப்டன் இந்த தமிழகம் வாழ வேண்டும் என்று தன்னுடைய சொத்தையெல்லாம் அளித்தாரே கேப்டன். தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவி பிரேமலதாவையும் கடன்காரர்களாக ஆக்கி வைத்து விட்டு மக்கள் வாழ வேண்டும் என்று உழைத்தாரே கேப்டன். அந்த கேப்டனுடைய ஆசீர்வாதம் சற்று யோசித்து பாருங்கள். அண்ணா, நான் உங்கள் தம்பி, இனி எனக்கு தோல்வியே இல்லை. அதன் பிறகுதான் அந்த வார்த்தைக்கு பின்னால், அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால் தான் தளபதி விஜயினுடைய ஒவ்வொரு படமும் வெற்றி விளையாடி காண்கிறார். தோல்வியே இல்லை என்று சொல்கிறார். இதுவரை அவர் தோற்கவில்லை, உச்சத்துக்கு வந்து விட்டார். இதுதானே ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட விஜய் அதை நினைத்து பார்க்காமல் இருப்பாரா? அந்த ஆசீர்வாதத்தை விஜய் கட்டாயம் நாம் நினைக்கவில்லை, அது செய்யவில்லை, இது என்ன கொக்கரைக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மறக்கவே மாட்டார்கள். விஜயகாந்தை அரசியல் ஆசனாகவும் தன்னுடைய உடன் பிறந்த அண்ணனாகவும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தின் வழிதான் உச்சத்தில் வந்திருக்கிறார். அதை நாம் வெளியில் இப்பொழுது காட்ட வேண்டாம் என்பதுக்காக அமைதியாக இருக்கிறார். அவருக்கு அது செய்யல, இது செய்யல, ஆனை செய்யல, பூனை செய்யல என்று இந்த கொக்கரைக்கின்ற கூட்டம் கொக்கரைக்கிறது. இல்லை, நிச்சயமாக விஜயகாந்தை முன் நிறுத்துவார். சார், கேப்டனுடைய கொள்கைகளில் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களில் ஏதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா? அதாவது என்னன்னா, லஞ்சம் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் அவருடைய வாயில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது கேப்டனுடையது. இரண்டாவதாக, இந்த உலக நாட்டிலே ரேஷன் பொருளை வீடு வீடாக கொண்டு கொடுக்க வேண்டும், நான் கொடுப்பேன் என்று சொன்னது யார்? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். உலகத்தில் எந்த அரசியல்வாதிக்கும் அந்த ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை. அப்பொழுது கேட்டார்கள், மடையர்கள் கேட்டார்கள், எப்படி வீடு வீடாக
கொண்டு கொடுக்க முடியும் என்று. அந்த விதை இப்பொழுது முளைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அதாவது கேப்டன் அவர்கள் ரேஷன் பொருட்களை வீடு வீடாக கொண்டு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த திட்டம் இப்பொழுது முளை போட்டு செடியாக வளர்ந்திருக்கிறது. 20%. ரேஷன் பொருட்கள் முதல் 20% வீடு வீடாக சென்று தேடி போகிறார்கள். உங்கள் ஊரிலும் இருக்கலாம், என் ஊரில் இருக்கிறது. ஒவ்வொரு ரேஷன் கடையில் உள்ள அந்த விற்பனையாளர்கள் பொருட்களை ஏற்றி கொண்டு முதியவர்களை நோக்கி யார் யாரெல்லாம் ரேஷன் பொருள் வாங்க முடியாத முதியவர்கள் இருக்கின்றார்களோ அந்த முதியவர்களுக்கு வீடு தேடி கொண்டு, அப்ப 20% வந்து விட்டது. அதை விஜய் முழுமையாக செய்வார், நிறைவேற்றுவார். கேப்டனுடைய அந்த கொள்கையை அவர் நிறைவேற்றுவார். கேப்டனுடைய கொள்கையின் திட்டங்களை அவர் செயல்படுத்துவார். அவர் ஆசீர்வாதத்தோடு இவர் மீண்டும் மேல் வருவார் என்பதை இந்த மீடியா மூலம் நான் இந்த தமிழக மக்களுக்கு சொல்லிக் கொள்வதோடு, என்ன செய்வார்? நிச்சயமாக கேப்டனுடைய பெயருக்கு அலங்காரமாக இவர் திகழ்வார். காமராஜருடைய பெயரை வைத்திருக்கிறார். ஒரு சில திட்டங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் திட்டம், நிச்சயமாக புரட்சி கலைஞர் திட்டம், என் அண்ணன் கூட அவர் சொல்லலாம். என் அண்ணன் விஜயகாந்தனுடைய திட்டங்கள், இந்த குறைக்கிறதெல்லாம் விட்டுருங்க, என்னுடைய அண்ணன் விஜயகாந்தனுடைய திட்டம் என்று நிச்சயமாக விஜய் பெயர் சூட்டுவார். ஆக இந்த சூழ்நிலையிலே தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த உலக மக்கள் அனைவருடைய இதயத்திலும் நல்லவர் என்று பெயர் எடுத்து விட்டார் காமராஜர். அதற்கு பின்னால் நல்லவர். ஒரு சிலர் சாமியாக கூட பார்க்கிறார்கள். கோயிலுக்கு நேர்ச்சை போட்டு அவருடைய கோயில் சமாதிக்கு போகிறார்கள், இருமுடி கட்டுகிறார்கள். அவர்களுக்கு அவர் கடவுளாகி விட்டார், கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் விஜய் அவருடைய செயல் திட்டங்களை உருவாக்குவதில் சில திட்டங்களை அவருடைய பெயரில் வைத்துக்கொண்டு ஒன்றை வைப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த விஜயிடம் ஒரே ஒரு கோரிக்கை, அதை நம்ம கோரிக்கை வைக்கலனாலும் அவர் நிச்சயமா செய்வார். அவருடைய மனதில் இருக்கிறது, அவருடைய அமைதி அதை காட்டுகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேப்டனை அண்ணனாக நினைக்கிறார். அப்போ அந்த கேப்டன் தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்களுடைய எதிர்பார்ப்பு, விஜயோடம் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? இந்த வளர்ச்சி யோசித்து பார்க்க மாட்டாரா? நான் இந்த உச்சத்திற்கு என முதல் ஆசீர்வாதம் தாய் தந்தை கொடுக்கவில்லை. என்னுடைய அண்ணன் நீங்கள், அதை திரும்ப திரும்ப சொல்லுங்க, என்னுடைய அண்ணன் நீங்கள். இந்த தம்பிக்கு இனி தோல்வியே இல்லை. இதுவரை அவர் தோற்று போகவில்லை. இன்னும் கேப்டனுடைய ஆசீர்வாதம் ஒரு உச்சத்துக்கு யார் தடுத்தாலும் இனி விஜயா அடை போட முடியாது, தடுக்க முடியாது. எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தாலும் கேப்டனுடைய ஆசீர்வாதம் விஜயை உச்சத்திற்கு கொண்டு போய் விடும். இப்படி உச்சத்திற்கு கொண்டு போக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மத்தியிலே ஒரு தாழ்மையான வேண்டுதலை நாங்கள் வைக்கிறோம். விஜயகாந்த் ரசிகர்கள் மூலமாகவும் இந்த ஆதங்கம் விஜயகாந்த் கேப்டனுடைய அவருடைய கட்சியில் இருக்கும் தொண்டர்களை விட தனிப்பட்ட ரசிகர்கள் எந்த கட்சியிலும் சேராமல் இருக்கிறார்கள். இது ஒருவேளை நாளை எங்கள் தலைவனை ஆதரித்த தம்பி என்ற ஒரு அனுதாபம் கூட இந்த இளைஞர்களை விஜய் தன் பக்கம் இழுக்கலாம். அதற்கு இழுப்பதற்கான ஒரே ஒரு நடவடிக்கை கட்டாயம் தளபதி செய்துதான் ஆக வேண்டும் என்பது இந்த மீடியா மூலமா நான் கேட்டுக்கொள்கிறேன். கேப்டனுக்கு விஜய் அவர்கள் என்னென்ன செய்வார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தமிழகத்தில் கேப்டனுடைய ஆங்காங்கே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்ற நினைவு சின்னங்கள் வைக்க வேண்டும். அதற்கு இந்த தமிழக அரசு விஜய் அனுமதி கொடுக்க வேண்டும், உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இது அத்தனைக்கு மேலாக காமராஜருக்கு அடுத்தபடியாக அவருடைய மந்திரி சபையிலே இருந்து வறுமையின் பிடியிலே வாழ்ந்த, லஞ்ச லாவணியத்தை துறந்து தன்னுடைய குடும்ப முகவரியை காட்டாமல் இறந்து போனவர்களுக்கும் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வறுமையிலே வாழ்ந்தார்கள், வறுமையிலே இறந்தார்கள். ஒரு சில காமராஜருடைய மந்திரி சபையில் இருந்தவர்கள். ஆனால் இவர் செல்வ சீமான், தகப்பனாருடைய சொத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்தவர். அரசியல் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற முன்மாதிரியை காட்டியவர். எல்லாரையும் துணிச்சலாக எதிர்த்தவர். அதனால் காமராஜருக்கு எல்லாருக்கும் மணிமண்டபங்கள் இருக்கிறது. ஒரு பெரிய அளவிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏழைகளின் தலைவன் என்ற ஒரு பெயரை சூட்டி ஏழைகளுக்கு வாரி வழங்கிய வள்ளல் என்று அது விஜய் யோசிப்பார். அடைமொழியை சேர்த்து பெரிய அளவில், சிறு அளவில் இல்லை, 1000 பேர் போய் சென்று கேப்டனை நினைத்து விட்டு வரக்கூடிய அளவிலே ஒரு மணிமண்டபம் தமிழகத்தில் வைக்க வேண்டும். அதற்கென்று இடம் ஒதுக்க வேண்டும். அரசு நிலங்களை ஒதுக்குவதற்கு இடைஞ்சல்கள் வரும் என்று சொன்னால் விஜய் உயரத்திற்கு உள்ள ஆசீர்வாதம் அவர் சொந்த செலவிலாவது தனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த அண்ணனுக்கு என்று
ஒரு இடம் வாங்கி மணிமண்டபம் அதை அரசுடைமையாக்க வேண்டும். இதுதான் இன்றைய தமிழக மக்களுடைய தேமுதிக தொண்டர்களிடம் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட ரசிகர்களுடைய ஆதங்கம். அதை விஜய் செய்வாரா? நாங்கள் அவருக்கு தோள் கொடுப்போம் என்று சில இடங்களில் நான் போகும் பொழுது சொல்லுகிறார்கள். ஏழை எளிய மக்கள் விஜயகாந்த் அவர்களை உன்னத நிலையில் வைத்து பார்க்கும் பொழுது விஜயகாந்தினுடைய நாமம் வெளிப்பட உங்களுக்கு ஆசீர்வாதம் உச்சத்துக்கு கொண்டு போகும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கடவுள் நிச்சயமாக விஜயை அடுத்த ஸ்டெப்பு மேலே அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் உடனடியாக யாருடைய அனுமதியும் நீங்கள் பெற வேண்டிய அவசியம் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தார். நீங்கள் உங்களை ஆசீர்வாதம் தந்து தோல்வியே காணாத அளவுக்கு வெற்றியின் உச்சத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காசிலாவது கொஞ்சம் இடம் வாங்கி அதை மணிமண்டபம் அமைத்து அதை அரசுடைமையாக்கிவிட்டால் எந்த எதிர்ப்புகளும் வராது. இதை நீங்கள் விஜய் அவர்கள் கவனத்தில் கொண்டு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் எங்களுக்கும் தேவை. நான் இந்த அளவில் பேசுகிறேன் என்றால் நான் தனிப்பட்ட முறையில் நேசிக்கின்ற எனக்கே இவ்வளவு, நான் ரசிகன் அல்ல, நேசிக்கின்ற எனக்கு இவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் கேப்டன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி தாருங்கள். அந்த ஆசீர்வாதம் மீண்டும் உங்களை உயர நிலைக்கு கொண்டு வரும் என்ற ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீங்கள் நிறைவாக பெற்று வாழ இந்த கோரிக்கையை உங்களுக்கு வைக்கிறேன். நன்றி. இவ்வளவு தூரம் டைம் எடுத்து எங்களுக்காக டைம் ஒதுக்கி சமூக ஆர்வலர் ஜான் லாரன்ஸ் அவர்கள் கேப்டனுடைய கொள்கை திட்டங்களை பற்றியும் காமராஜருடைய திட்டங்களை பற்றியும் இப்போ இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய உயரிய பண்புகள் பற்றியும் அழகான முறையில் எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய RSA ஃபிளாஷ் மீடியா சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.